அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஆரிஸ் பர்த்டேயில் செஞ்ச பார்ட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் புட்டிங்கும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்ட்டி ஸ்நாக்ஸில் வந்துட்டு காஜன் பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் கார்ன் சாட் ரெசிபி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புட்டிங் செய்கிறதுக்காக நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சூடான பால்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கோல்டு மில்க் தான். கோல்டு மில்க் அப்படி இல்லைனா வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது இன்னும் நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக செய்யணுன்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா திக்கான பாலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்ல லம்ஸே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பட்டர்ஸ்காட்ச் புட்டிங்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி லைட்டாக பேனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் கை வைக்க வேணாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேட்டூலா வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து கட்டியாக ஆயிரும். நம்மளுக்கு கேரமலைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு கேரமலைஸ் ஆகிருக்கும். பேன் இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், ஏன்னா வந்து கேரமல் வந்து கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் புட்டிங் வந்து சரியாக வராது. அந்த கேரமல் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பேட்டூலா யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் கொஞ்சம் கருகி போனால் கூட அந்த கசப்பு டேஸ்ட் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சர்க்கரை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரும் மில்க்கும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரமல் இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும். பார்த்து பயந்துடாதீங்க, இப்படி தான் இருக்கணும். இது இப்போ இதை நல்லா மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது மெல்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும். இப்போவே பார்க்க கலர் எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து பார்ட்டிக்கு செஞ்சதால் ஒரு புட்டிங் வந்து 1 லிட்டர் மில்க் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 லிட்டர் மில்கில் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பாதி குவான்டிட்டி யூஸ் பண்ணி போடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. சேர்த்தா என்ன ஆகுனா அது வந்து ஒரு மாவு டேஸ்ட் மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க்னால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். 1 லிட்டர் மில்க்னால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது குக் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் வந்து சரியாக குக் ஆகலைன்னா அந்த மாவு டேஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது உடனே வந்து நம்ம கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச் இருந்துச்சு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்ருந்தேன். சுஹேரா வந்து ஏதோ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருந்தா. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 4 to 5 இயர்ஸ் வச்சுருங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கூட இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்ட்டி ஸ்நாக்ஸில் வந்துட்டு காஜுன் பொட்டேட்டோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்மால் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இது வந்து பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்லையே, அங்கே ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி இது. அங்கே தான் நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 20 பீஸ் கிட்டே எடுத்திருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழையாக வேக வைக்கக்கூடாது. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தின் பேட்டராக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைனீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த ஸ்பைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அடுத்தது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் சேர்த்தா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இது வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிகா பவுடர், அப்படி இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அழகான கலர் வந்திருக்கும். இப்போ இதில் ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் சாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவும் பாயில் ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேஷர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லா பொட்டேட்டோஸும் மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பீஸாக எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரே டைமில் நம்ம ஒரு 4-5 பீஸ் கிட்ட போட்டுக்கலாம்.
இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இது அப்படியே ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இப்படி கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 4 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கண்டெய்னரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த ஸ்பெஷல் சாஸை இதுக்கு மேலே ஊற்றிடுங்க. இப்போது இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நல்ல ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், இதுக்கு மேலே கொஞ்சமாக பாப்ரிகா பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியிலே வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த பொட்டேட்டோலாம் கட்டியாக தெரியும். அதனால தான் வெளியிலே வச்சுருங்க. நம்ம லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கஜன் பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் பார்பிக்யூ நேஷன் ரெசிபி தான். அங்கே தான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பாயில்டு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 8 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளோரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் ஸ்வீட் கார்னுக்கு நீங்கள் இவ்வளோ தான் கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக வராது. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல அந்த எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துக்கிறேன். இது பாயில்டு ஸ்வீட் கார்ன் தான், கேனில் வரும் இல்லையா, அதான் இது. நான் தண்ணிலாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் இதில் நல்லா கோட் ஆகணும். இப்போது இது பார்க்க ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம ஆயிலில் போட்டோன்னா என்ன ஆகும்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கார்னை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இதை அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாமே ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குமின் பவுடர் சேர்த்துக்கிறேன், சீரகத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். அப்புறமா கொஞ்சமாக ஃபைன்லி சாப்ட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். ஃபைனலி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சின்ன கண்டெய்னராக இருக்கிறதால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு.
நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச 3 ரெசிபியுமே ரொம்ப நல்ல ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.